இங்கே அவங்களுக்கு அட்ரஸ் கொடுக்கணும், ஆதார் கார்டு கொடுக்கணும், தகவல் கொடுக்கணும், எல்லாம் இருக்கும். இவ்வளவு இருந்ததுன்னா யாரும் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பிடிச்சிருக்கலாம். ஒரு வீடியோ கிடைக்குது, அவன் ட்ரெயினில் போகிறான், இங்கே போகிறாங்கிறாங்க, அப்படி போகிறாங்கிறாங்க, எல்லாரும் எடுத்த பிறகும் இவங்களால ஏன் பிடிக்க முடியலை? எனக்கு நான் நேற்று அந்த பெற்றோர்களை சந்தித்தது உண்மையில் ஊடகங்கள் தவிர்த்து உண்மை நிலை என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்கணும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் பார்த்த பிறகு என்னால் இப்போ உங்களையெல்லாம் என்னால் நேர்கொண்டு பார்க்க முடியல. நாம் குற்ற உணர்ச்சியில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். எப்படி இதை பிடிக்காமல் விட்டுக்கிட்டு இருப்பீங்க? இந்த குழந்தைக்கு நேர்ந்து இருக்கிற அந்த அவ்வளத்தை நாங்கள் எந்த விதத்தில் சரி கட்ட போகிறோம்? அந்த பிள்ளைக்கு ஒரு கவுன்சிலிங்கோ எதுவுமே நடக்கலை. இப்போ என்ன செய்துட்டு இருக்கிறாங்க காவல்துறை? இப்போ கேட்க போகிறேன். நேற்று கேட்டப்போ நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், மீட்டிங்கில் இருக்கோம். நாங்கள் மீட்டிங்கே அதுக்காக தான் போடுறோம், அவங்கள பிடிக்கிறதுக்காக தான் போடுறோம், நீங்கள் பேசி தடை பண்ணுறீங்கன்னாங்க. சரிங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ணல, நீங்கள் அவங்கள பிடிக்கிறக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கிறேன். இப்போ எங்களோட கோரிக்கை அந்த குற்றவாளி பிடிக்கப்படணும். 10 நாள் ஆச்சுங்களா? இன்னைக்கு 10 நாள் ஆன பிறகும் உங்களால் பிடிக்க முடியலன்னா நான் காவல்துறை மேலே பெரிய நம்பிக்கை வச்சு தான் அமைதியாக இருக்கிறோம். சரி, வீடியோ கொண்டு வந்துட்டாங்க, அது கொண்டு வந்துட்டாங்க, ஆனால் இன்றைக்கி எதுவும் இல்லை. காவல்துறை எங்களுக்கு பதில் சொல்லணும், இல்லைன்னா இங்கே தான் இருக்க போகிறோம். குற்றவாளி எங்களுக்கு கை சேர்ற வரைக்கும், உள்ளே பிடிக்க வரைக்கும் இதை விடுறதா இல்லை. நாளைக்கு எந்த குழந்தையும் இது பிறகு நடமாடவே முடியாது. போய் நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். அவங்க ஒருவேளை நான் நாங்கள் அர்த்தம் கொடுக்குறதில்ல, இவ்வளோ பேர் எல்லாரும் வரோம், போராட்டம் பண்ணுறோம், போராட்டம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டா அப்புறம் என்ன இது நடக்குது? என்ன நடக்குது? எங்களுக்கு என்ன பதில்? என்ன பதில்? தொடர்ச்சியா நடந்த சம்பவத்தை நடந்த அன்னைக்கு மாடு செலவு உள்ள வந்துட்டாரு, கேக்குறாங்க இந்த பிடிச்சிருவோம், இந்த 2 நாளுன்னு போயிட்டு இருக்குது. இப்ப இவன் போயிருப்பான், எங்கேயோ போயிருப்பான். ஆனா நான் திரும்பியும் தமிழக காவல்துறை மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன், நீங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க நினைச்சா எவரோ நீங்கதான் ஒரு நகை காணா போச்சுன்னு இல்லைன்னு தெரியாம ஒரு தனிப்படை அனுப்பி ஒரு ஆளையே காலி பண்றீங்க. 7 தனிப்படை வச்சிருக்கிறீங்க. 7 தனிப்படை வச்சு இன்னும் பிடிக்க முடியலன்னா நாங்க என்ன காதுல என்னத்தை குத்திட்டு வந்திருக்கிறோம்? 7 தனிப்படை இருக்குங்கிறீங்க. அப்ப நம்ம இப்படி பார்த்துட்டு சும்மா போறதா? கேட்குறேன் என்ன சொல்றாங்கன்னு பதில பார்த்துட்டு தான் நான் முன் தீர்மானத்தோட வரல. ஆனா உண்மையில கொதிச்சு போய் வந்திருக்கோம். அந்த அம்மாவோட உட்காந்து பேசுனதுல வெளியே பேச முடியாது. அவங்க யார் வந்தாலும் அவங்க அப்பா தான் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. பெத்தவளால பேச முடியல, பேச முடியாத இடத்துல கொண்டு வந்துருக்காங்க. அவங்க பேசின பிறகு ஒரு ஆண் பக்கத்தில் நிற்கிறதுக்கு நமக்கே பயமா இருக்கு, எனக்கே பயமா இருக்கு. அவ்வளவு மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. தமிழக அரசு காவல்துறையும் தயவு செய்து எதனால இவ்வளவு உங்களுக்கு காலதாமதம்னு எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் நினச்சா பிடிச்சிருக்கலாம். நீங்கள் ஒரு தனிப்படம் அனுப்பிச்சுன்னா ஒரு ஆளையே போட்டு உள்ளே வச்சு எவ்வளோ கும்புறீங்க, காலி பண்ணிட்டீங்க. இன்னைக்கு அவனுக்கு என்னன்னு பதில் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு பிள்ளை 8 வயசு குழந்தைய தரன்னு இழுத்து அந்த பிள்ளை உடம்பெல்லாம் ரத்தமாக ரணகலமாக நின்றுருக்கு, பதில் இல்லை. அந்த பதிலை நான் கேட்டுக்கிறேங்க, நீங்க கேட்டுட்டு நான் அதை விட இப்ப தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு எங்க பொருளாளர் சொல்ற மாதிரி உரிய கவுன்சிலிங் மருத்துவ வசதிகள் கூட செஞ்சு கொடுக்கல. அரசு மருத்துவமனையில் சேர்த்துருந்தாங்க, இன்றைக்கு வரையும் வந்திருக்குது. தமிழக அரசு அதுக்குண்டான எங்க கள்ளச்சாராயத்தில் செத்தவங்களுக்கெல்லாம் 10 லட்சம் அது இதுன்னு இழப்பீடு கொடுத்த இந்த அரசு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கான மருத்துவம் கவுன்சிலிங் என்ற ஏற்பாடுகளை கூட செய்ய தவறுகிறது. அதே நேரத்தில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வட இந்தியர்கள் தான் இந்த தவறை செய்திருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இங்கே எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் ஒவ்வொரு கம்பெனியில் எடுத்தாலே இன்றைக்கி எவன் வெளியில் போயிருக்கிறான், எங்கே இருக்கிறான்ற கோணத்தில் படித்தா இந்நேரம் பிடிச்சிருக்கலாம். எந்த காரணத்துக்காக இது இவ்வளோ தூரம் தள்ளி போகுது? அந்த ஏரியாவுக்குள்ள இடம் தெரியாத ஆளுங்க யாருமெல்லாம் உள்ளே வர முடியாது. நீங்கள் நானும் துப்பறியிற ஆள் கிடையாது. ஆனால் தெரியாத ஆளுங்க அந்த இடத்துக்குள்ள இந்த வேலி இந்த இடத்துல திறந்து இருக்குன்னு எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? அந்த பகுதியில் அந்த பிள்ளைய எல்லாத்தையும் கவனிச்சிருக்கிற ஒருத்தர் தான் வந்திருக்க முடியும். அந்த எப்பயும் திறந்துருக்கிற அந்த கடையா அன்னைக்கு பட்டு மூடப்பட்டிருக்கு. அப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. கஞ்சாவும் இதுவும் அங்க ஜாஸ்தி அந்த ஏரியாக்குள்ள. அப்ப எங்க தமிழ்நாடு முழுக்க கஞ்சாவும் ஜாஸ்தி, தமிழ்நாடு முழுக்க இந்த பாலியல் வன்கொடுமை எங்கெல்லாம் நடக்குதோ அங்க எல்லாம் இந்த கஞ்சாவும் சாராயமும் இல்லாம எங்கேயாவது இருக்குதா? இப்ப இதுதான் இவ்வளவு காரணமா இருந்து இன்னும் நம்ம எல்லா டாஸ்மாக் கடையும் விட்டு வச்சிருக்கிறோம். சிவகாசியில் டாஸ்மாக் கடையை அடிச்சு நோக்கிட்டு 15 நாள் ரிமாண்ட்ல இருந்துட்டு வந்தவன் நான்.
இப்பெல்லாம் எங்கே கொண்டு விட போகிறாங்கன்னு தெரியலை. பொதுமக்களும் ஊடகங்களும் மைக்கு வேணாம், நாம் எல்லாரும் சேர்ந்து நீங்களும் சேர்ந்து என் கூட வந்து உட்காரணும், நீங்களும் சேர்ந்து வந்து உட்காரணும். அப்படி கொதிச்செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். பார்த்துட்டு வரோம். இந்த விஷயத்துக்கு எந்த விதத்தில் எங்களுக்கு நீதி தரப்போகிறாங்க? இப்போ நாங்கள் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறோம்னா, அவனை பிடிக்கிற அந்தண்டையும் நாங்கள் காவல்துறை எங்கள் அலுவலகத்திலே இருக்க போகிறோம். நீங்கள் காத்திருப்பது தான் நாங்கள் செய்ய போகிறோம். எங்களுக்கு வந்து அந்த குற்றவாளியை பிடிக்கணும், அந்த குற்றவாளி பிடித்தே ஆகணுங்கிற இடத்துல இருக்கிறோம். ஏன்னா நாளைக்கு எந்த குழந்தையும் நாங்கள் இனிமேல் எந்த இடத்துல நடமாட முடியும். இங்கே நடக்குது, அடுத்து கும்மிடிப்பூண்டியில் ஒரு விஷயம் நடக்குது. இன்னொன்று, இது ஒரு எல்லை பகுதியில் இருக்குது. உங்களுக்கு இந்த பொண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு செய்த வந்து ஒரு வடக்க இருந்து வந்தவன்னு சொல்கிறேன். அப்போது உங்கள்கிட்ட கண்டிப்பாக இங்கே யார் வேலை செஞ்சாலும் இங்கே அவங்களுக்கு அட்ரஸ் கொடுக்கணும், ஆதார் கார்டு கொடுக்கணும், தகவல் கொடுக்கணும், எல்லாம் இருக்கும். இவ்வளவு இருந்ததுன்னா யாரும் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பிடிச்சிருக்கலாம். ஒரு வீடியோ கிடைக்குது, அவன் ட்ரெயினில் போகிறான், இங்கே போகிறாங்கிறாங்க, அப்படி போகிறாங்கிறாங்க, எல்லாதும் எடுத்த பிறகும் இவங்களால ஏன் பிடிக்க முடியலை? எனக்கு வந்து நான் நேற்று வந்து அந்த பெற்றோர்களை சந்தித்தது வந்து உண்மையில் ஊடகங்கள் தவிர்த்து உண்மை நிலை என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்கணும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் வந்து பார்த்த பிறகு என்னால் இப்போ உங்களையெல்லாம் என்னால் நேர்கொண்டு பார்க்க முடியல. நாம் குற்ற உணர்ச்சியில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். எப்படி இதை பிடிக்காமல் விட்டுக்கிட்டு இருப்பீங்க? இந்த குழந்தைக்கு நேர்ந்து இருக்கிற அந்த அவலத்தை நாங்கள் எந்த விதத்தில் சரி கட்ட போகிறோம்? அந்த பிள்ளைக்கு ஒரு கவுன்சிலிங்கோ எதுவுமே நடக்கலை. இப்போ என்ன செய்துட்டு இருக்கிறாங்க காவல்துறை? இப்போ கேட்க போகிறேன். நேற்று வந்து கேட்டப்போ நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், மீட்டிங்கில் இருக்கோம். நாங்கள் மீட்டிங்கே அதுக்காக தான் போடுறோம், அவங்கள பிடிக்கிறதுக்காக தான் போடுறோம், நீங்கள் வந்து பேசி தடை பண்ணுறீங்கன்னாங்க. சரிங்க, நான் அவங்கள தொந்தரவு பண்ணல, நீங்கள் அவங்கள பிடிக்கிறக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கிறேன். இப்போ எங்களோட கோரிக்கை, அந்த குற்றவாளி பிடிக்கப்படணும். 10 நாள் ஆச்சுங்களா? இன்னைக்கு 10 நாள் ஆன பிறகும் உங்களால் பிடிக்க முடியலன்னா நான் காவல்துறை மேலே பெரிய நம்பிக்கை வச்சு தான் அமைதியாக இருக்கிறோம். சரி, வீடியோ கொண்டு வந்துட்டாங்க, அது கொண்டு வந்துட்டாங்க, ஆனால் இன்றைக்கி எதுவும் இல்லை. காவல்துறை எங்களுக்கு பதில் சொல்லணும், இல்லைன்னா இங்கே தான் இருக்க போகிறோம். குற்றவாளி எங்களுக்கு கை வந்து சேர்ற வரைக்கும், உள்ளே பிடிக்கிற வரைக்கும் இதை விடுறதா இல்லை. நாளைக்கு எந்த குழந்தையும் இது பிறகு நடமாடவே முடியாது. நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். அவங்க ஒருவேளை நான் சொன்னால் நாங்கள் வந்து அர்த்தம் கொடுக்குறதில்ல, இவ்வளோ பேர் எல்லாரும் வரோம், போராட்டம் பண்ணுறோம், போராட்டம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டா அப்புறம் என்ன இது நடக்குது? என்ன நடக்குது? எங்களுக்கு என்ன பதில்? என்ன பதில்? தொடர்ச்சியா வந்து நடந்த சம்பவத்தை நடந்த அன்னைக்கு மாடு செலா உள்ள வந்துட்டாரு, வந்து கேக்குறாங்க இந்த பிடிச்சிருவோம், இந்த 2 நாளுன்னு போயிட்டு இருக்குது. இப்ப இவன் போயிருப்பான், எங்கேயோ போயிருப்பான். ஆனா நான் திரும்பியும் தமிழக காவல்துறை மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன், நீங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க நினைச்சா எவரோ நீங்கத்தான ஒரு நகை காணா போச்சுன்னு இல்லைன்னு தெரியாம ஒரு தனிப்படை அனுப்பி ஒரு ஆணைய காலி பண்றீங்க. 7 தனிப்படை வச்சிருக்கிறீங்க. 7 தனிப்படை வச்சு இன்னும் பிடிக்க முடியலன்னா நாங்க என்ன காதுல என்னத்தை குத்திட்டு வந்திருக்கிறோம்? 7 தனிப்படை இருக்குங்கிறீங்க. அப்ப நம்ம இப்படி பார்த்துட்டு சும்மா போறதா? கேட்குறேன், என்ன சொல்றாங்கன்னு பதில பார்த்துட்டு தான் நான் வந்து முன் தீர்மானத்தோட வரல. ஆனா உண்மையில கொதிச்சு போய் வந்திருக்கோம். அந்த அம்மாவோட உட்காந்து பேசுனதுல வெளியே பேச முடியாது. அவங்க யார் வந்தாலும் அவங்க அப்பா தான் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. பெத்தவளால் பேச முடியல, பேச முடியாத இடத்துல கொண்டு வந்துருக்காங்க. அவங்க பேசின பிறகு ஒரு ஆண் பக்கத்தில் நிற்கிறதுக்கு நமக்கே பயமா இருக்கு, எனக்கே பயமா இருக்கு. அவ்வளவு மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. தமிழக அரசு காவல்துறையும் தயவு செய்து எதனால இவ்வளவு உங்களுக்கு காலதாமதம் ஆகும்னு எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் நினச்சா பிடிச்சிருக்கலாம். நீங்கள் ஒரு தனிப்படம் அனுப்பிச்சுன்னா ஒரு ஆளையே போட்டு உள்ளே வச்சு எவ்வளோ கும்புறீங்க, காலி பண்ணிட்டீங்க. இன்னைக்கு அவனுக்கு என்னன்னு பதில் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு பிள்ளை 8 வயசு குழந்தைய தரன்னு இழுத்து அந்த பிள்ளை உடம்பெல்லாம் ரத்தமாக ரணகலமாக வந்து நின்றுருக்கு, பதில் இல்லை. அந்த பதிலை நான் கேட்டுக்கிறேங்க, நீங்க கேட்டுட்டு வந்து நான் அதை விட இப்ப தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு எங்க பொருளாளர் சொல்ற மாதிரி உரிய கவுன்சிலிங் மருத்துவ வசதிகள் கூட செஞ்சு கொடுக்கல. அரசு மருத்துவமனையில் சேர்த்துருந்தாங்க, இன்றைக்கு வரையும் வந்திருக்குது. தமிழக அரசு வந்து அதுக்கு உண்டான கள்ளச்சாராயத்தில் செத்தவங்களுக்கெல்லாம் 10 லட்சம் அது இதுன்னு இழப்பீடு கொடுத்த இந்த அரசு ஒரு அந்த குழந்தைக்கான மருத்துவம் கவுன்சிலிங் என்ற ஏற்பாடுகளை கூட செய்ய தவறுகிறது. அதே நேரத்தில் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா
வட இந்தியர்கள் தான் இந்த தவறை செய்திருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இங்கே எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் ஒவ்வொரு கம்பெனியில் எடுத்தாலே இன்றைக்கி எவன் வெளியில் போயிருக்கிறான், எங்கே இருக்கிறான்ற கோணத்தில் படித்தா இந்நேரம் பிடிச்சிருக்கலாம். எந்த காரணத்துக்காக இது இவ்வளோ தூரம் தள்ளி போகுது? அந்த ஏரியாவுக்குள்ள வந்து இடம் தெரியாத ஆளுங்க யாருமெல்லாம் உள்ளே வர முடியாது. நீங்கள் நானும் துப்புறியிற ஆள் கிடையாது. ஆனால் தெரியாத ஆளுங்க வந்து அந்த இடத்துக்குள்ள வந்து இந்த வேலி இந்த இடத்துல திறந்துருக்குன்னு எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? அந்த பகுதியில் அந்த பிள்ளைய எல்லாத்தையும் கவனிச்சிருக்கிற ஒருத்தர் தான் வந்திருக்க முடியும். அந்த எப்பயும் திறந்துருக்கிற அந்த கடையை அன்னைக்கு பட்டு மூடப்பட்டிருக்கு. அப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இந்த விஷயத்துக்கு எந்த விதத்தில் எங்களுக்கு நீதி தரப்போறாங்க? இப்போ நாங்கள் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறோம்னா, அவனை பிடிக்கிற அந்தண்டையும் நாங்கள் காவல்துறை எங்கள் அலுவலகத்திலே இருக்க போகிறோம். நீங்கள் காத்திருப்பது தான் நாங்கள் செய்ய போகிறோம். எங்களுக்கு வந்து அந்த குற்றவாளியை பிடிக்கணும், அந்த குற்றவாளி பிடித்தே ஆகணுங்கிற இடத்துல இருக்கிறோம். ஏன்னா நாளைக்கு எந்த குழந்தையும் நாங்கள் இனிமேல் எந்த இடத்துல நடமாட முடியும்? இங்கே நடக்குது, அடுத்து கும்மிடிப்பூண்டியில் ஒரு விஷயம் நடக்குது. இன்னொன்று, இது ஒரு எல்லை பகுதியில் இருக்குது. உங்களுக்கு இதை இந்த பொண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு செய்த வந்து ஒரு வடக்க இருந்து வந்தவன்னு சொல்கிறேன். அப்போது உங்கள்கிட்ட கண்டிப்பாக இங்கே யார் வேலை செஞ்சாலும் இங்கே அவங்களுக்கு அட்ரஸ் கொடுக்கணும், ஆதார் கார்டு கொடுக்கணும், தகவல் கொடுக்கணும், எல்லாம் இருக்கும். இவ்வளவு இருந்ததுன்னா யாரும் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பிடிச்சிருக்கலாம். ஒரு வீடியோ கிடைக்குது, அவன் ட்ரெயினில் போகிறான், இங்கே போகிறாங்கிறாங்க, அப்படி போகிறாங்கிறாங்க, எல்லாதும் எடுத்த பிறகும் இவங்களால ஏன் பிடிக்க முடியலை? எனக்கு வந்து நான் நேற்று வந்து அந்த பெற்றோர்களை சந்தித்தது வந்து உண்மையில் ஊடகங்கள் தவிர்த்து உண்மை நிலை என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் வந்து பார்த்த பிறகு என்னால் இப்போ உங்களையெல்லாம் என்னால் நேர்கொண்டு பார்க்க முடியல. நாம் குற்ற உணர்ச்சியில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். எப்படி இதை பிடிக்காமல் விட்டுக்கிட்டு இருப்பீங்க? இந்த குழந்தைக்கு நேர்ந்து இருக்கிற அந்த அவ்வளத்தை நாங்கள் எந்த விதத்தில் சரி கட்ட போகிறோம்? அந்த பிள்ளைக்கு ஒரு கவுன்சிலிங்கோ எதுவுமே நடக்கலை. இப்போ என்ன செய்துட்டு இருக்கிறாங்க காவல்துறை? இப்போ கேட்க போகிறேன். நேற்று வந்து கேட்டப்போ நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், மீட்டிங்கில் இருக்கோம். நாங்கள் மீட்டிங்கே அதுக்காக தான் போடுறோம், அவங்கள பிடிக்கிறதுக்காக தான் போடுறோம், நீங்கள் வந்து பேசி தடை பண்ணுறீங்கன்னாங்க. சரிங்க, நான் அவங்கள தொந்தரவு பண்ணல, நீங்கள் அவங்கள பிடிக்கிறக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கிறேன். இப்போ எங்களோட கோரிக்கை, அந்த குற்றவாளி பிடிக்கப்படணும். 10 நாள் ஆச்சுங்களா? இன்னைக்கு 10 நாள் ஆன பிறகும் உங்களால் பிடிக்க முடியலன்னா நான் காவல்துறை மேலே பெரிய நம்பிக்கை வச்சு தான் அமைதியாக இருக்கிறோம். சரி, வீடியோ கொண்டு வந்துட்டாங்க, அது கொண்டு வந்துட்டாங்க, ஆனால் இன்றைக்கி எதுவும் இல்லை. காவல்துறை எங்களுக்கு பதில் சொல்லணும், இல்லைன்னா இங்கே தான் இருக்க போகிறோம். குற்றவாளி எங்களுக்கு கை வந்து சேர்ற வரைக்கும், உள்ளே பிடிக்கிற வரைக்கும் இதை விடுறதா இல்லை. நாளைக்கு எந்த குழந்தையும் இது பிறகு நடமாடவே முடியாது. நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். அவங்க ஒருவேளை நான் சொன்னால் நாங்கள் வந்து அர்த்தம் கொடுக்குறதில்ல, இவ்வளோ பேர் எல்லாரும் வரோம், போராட்டம் பண்ணுறோம், போராட்டம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டா அப்புறம் என்ன இது நடக்குது? என்ன நடக்குது? எங்களுக்கு என்ன பதில்? என்ன பதில்? தொடர்ச்சியா வந்து நடந்த சம்பவத்தை நடந்த அன்னைக்கு மாடு செலா உள்ள வந்துட்டாரு, வந்து கேக்குறாங்க இந்த பிடிச்சிருவோம், இந்த 2 நாளுன்னு போயிட்டு இருக்குது. இப்ப இவன் போயிருப்பான், எங்கேயோ போயிருப்பான். ஆனா நான் திரும்பியும் தமிழக காவல்துறை மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன், நீங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க நினைச்சா எவரோ நீங்கதான ஒரு நகை காணா போச்சுன்னு இல்லைன்னு தெரியாம ஒரு தனிப்படை அனுப்பி ஒரு ஆளைய காலி பண்றீங்க. 7 தனிப்படம் வச்சிருக்கிறீங்க. 7 தனிப்படம் வச்சு இன்னும் பிடிக்க முடியலன்னா நாங்க என்ன காதுல என்னத்தை குத்திட்டு வந்திருக்கிறோம்? 7 தனிப்படம் இருக்குங்கிறீங்க. அப்ப நம்ம இப்படி பார்த்துட்டு சும்மா போறதா? கேட்குறேன், என்ன சொல்றாங்கன்னு பதில பார்த்துட்டு தான் நான் வந்து முன்தீர்மானத்தோட வரல. ஆனா உண்மையில கொதிச்சு போய் வந்திருக்கிறோம். அந்த அம்மாவோட உட்காந்து பேசுனதுல வெளியே பேச முடியாது. அவங்க யார் வந்தாலும் அவங்க அப்பா தான் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. பெத்தவளால பேச முடியல, பேச முடியாத இடத்துல கொண்டு வந்துருக்காங்க. அவங்க பேசின பிறகு ஒரு ஆண் பக்கத்துல நிக்கிறதுக்கு நமக்கே பயமா இருக்கு, எனக்கே பயமா இருக்கு. அவ்வளவு மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. தமிழக அரசு காவல்துறையும் தயவு செய்து எதனால இவ்வளவு உங்களுக்கு காலதாமதம் ஆகும்னு எனக்கு புரியவே இல்லை. நீங்க நினைச்சா பிடிச்சிருக்கலாம். நீங்க ஒரு தனிப்படம் அனுப்பிச்சுன்னா ஒரு ஆளையே போட்டு உள்ள வச்சு எவ்வளவு கும்முறீங்க, காலி பண்ணிட்டீங்க. இன்னைக்கு அவனுக்கு என்னன்னு பதில் இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு பிள்ளை 8 வயசு குழந்தைய தரன்னு இழுத்து அந்த பிள்ளை உடம்பெல்லாம் ரத்தமா ரணகலமா வந்து நின்றுருக்கு, பதில் இல்லை. அந்த பதிலை நான் கேட்டுக்கிறேங்க, நீங்க கேட்டுட்டு வந்து நான் அதை விட இப்ப தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு எங்க பொருளாளர் சொல்ற மாதிரி உரிய
கவுன்சிலிங் மருத்துவ வசதிகள் கூட செஞ்சு கொடுக்கல. அரசு மருத்துவமனையில் சேர்த்துருந்தாங்க. இன்றைக்கு வரையும் வந்திருக்குது. தமிழக அரசு வந்து அதுக்கு உண்டான கள்ளச்சாராயத்தில் செத்தவங்களுக்கெல்லாம் 10 லட்சம் அது இதுன்னு இழப்பீடு கொடுத்த இந்த அரசு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கான மருத்துவம் கவுன்சிலிங் என்ற ஏற்பாடுகளை கூட செய்ய தவறுகிறது. அதே நேரத்தில் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியர்கள் தான் இந்த தவறை செய்திருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இங்கே எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் ஒவ்வொரு கம்பெனியில் எடுத்தாலே இன்றைக்கி எவன் வெளியில் போயிருக்கிறான், எங்கே இருக்கிறான்ற கோணத்தில் படித்தா இந்நேரம் பிடிச்சிருக்கலாம். எந்த காரணத்துக்காக இது இவ்வளோ தூரம் தள்ளி போகுது? அந்த ஏரியாவுக்குள்ள வந்து இடம் தெரியாத ஆளுங்க யாருமெல்லாம் உள்ளே வர முடியாது. நீங்கள் நானும் துப்பறியிற ஆள் கிடையாது. ஆனால் தெரியாத ஆளுங்க வந்து அந்த இடத்துக்குள்ள வந்து இந்த வேலி இந்த இடத்துல திறந்து இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அந்த பகுதியில் அந்த பிள்ளைய எல்லாத்தையும் கவனிச்சிருக்கிற ஒருத்தர் தான் வந்திருக்க முடியும். அந்த எப்பயும் திறந்துருக்கிற அந்த கடையை அன்னைக்கு பட்டு மூடப்பட்டிருக்கு. அப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இந்த விஷயத்துக்கு எந்த விதத்தில் எங்களுக்கு நீதி தரப்போறாங்க? இப்போ நாங்கள் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறோம்னா, அவனை பிடிக்கிற அந்தண்டையும் நாங்கள் காவல்துறை இங்கே அலுவலகத்திலே இருக்க போகிறோம். நீங்கள் காத்திருப்பது தான் நாங்கள் செய்ய போகிறோம். எங்களுக்கு வந்து அந்த குற்றவாளியை பிடிக்கணும், அந்த குற்றவாளி பிடித்தே ஆகணுங்கிற இடத்துல இருக்கிறோம். ஏன்னா நாளைக்கு எந்த குழந்தையும் நாங்கள் இனிமேல் எந்த இடத்துல நடமாட முடியும்? இங்கே நடக்குது, அடுத்து கும்மிடிப்பூண்டியில் ஒரு விஷயம் நடக்குது. இன்னொன்று, இது ஒரு எல்லை பகுதியில் இருக்குது. உங்களுக்கு இந்த பொண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு செய்த வந்து ஒரு வடக்க வந்து வந்தவன்னு சொல்கிறேன். அப்போது உங்கள்கிட்ட கண்டிப்பாக இங்கே யார் வேலை செஞ்சாலும் இங்கே அவங்களுக்கு அட்ரஸ் கொடுக்கணும், ஆதார் கார்டு கொடுக்கணும், தகவல் கொடுக்கணும், எல்லாம் இருக்கும். இவ்வளவு இருந்ததுன்னா யாரும் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பிடிச்சிருக்கலாம். ஒரு வீடியோ கிடைக்குது, அவன் ட்ரெயினில் போகிறான், இங்கே போகிறாங்கிறாங்க, அப்படி போகிறாங்கிறாங்க, எல்லாதும் எடுத்த பிறகும் இவங்களால ஏன் பிடிக்க முடியலை? எனக்கு வந்து நான் நேற்று வந்து அந்த பெற்றோர்களை சந்தித்தது வந்து உண்மையில் ஊடகங்கள் தவிர்த்து உண்மை நிலை என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்கணும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் வந்து பார்த்த பிறகு என்னால் இப்போ உங்களையெல்லாம் என்னால் நேர்கொண்டு பார்க்க முடியல. நாம் குற்ற உணர்ச்சியில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். எப்படி இதை பிடிக்காமல் விட்டுக்கிட்டு இருப்பீங்க? இந்த குழந்தைக்கு நேர்ந்து இருக்கிற அந்த அவலத்தை நாங்கள் எந்த விதத்தில் சரி கட்ட போகிறோம்? அந்த பிள்ளைக்கு ஒரு கவுன்சிலிங்கோ எதுவுமே நடக்கலை. இப்போ என்ன செய்துட்டு இருக்கிறாங்க காவல்துறை? இப்போ கேட்க போகிறேன். நேற்று வந்து கேட்டப்போ நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், மீட்டிங்கில் இருக்கோம். நாங்கள் மீட்டிங்கே அதுக்காக தான் போடுறோம், அவங்கள பிடிக்கிறதுக்காக தான் போடுறோம், நீங்கள் வந்து பேசி தடை பண்ணுறீங்கன்னாங்க. சரிங்க, நான் அவங்கள தொந்தரவு பண்ணல, நீங்கள் அவங்கள பிடிக்கிறக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கிறேன். இப்போ எங்களோட கோரிக்கை, அந்த குற்றவாளி பிடிக்கப்படணும். 10 நாள் ஆச்சுங்களா? இன்னைக்கு 10 நாள் ஆன பிறகும் உங்களால் பிடிக்க முடியலன்னா நான் காவல்துறை மேலே பெரிய நம்பிக்கை வச்சு தான் அமைதியாக இருக்கிறோம். சரி, வீடியோ கொண்டு வந்துட்டாங்க, அது கொண்டு வந்துட்டாங்க, ஆனால் இன்றைக்கி எதுவும் இல்லை. காவல்துறை எங்களுக்கு பதில் சொல்லணும், இல்லைன்னா இங்கே தான் இருக்க போகிறோம். குற்றவாளி எங்களுக்கு கை வந்து சேர்ற வரைக்கும், உள்ளே பிடிக்கிற வரைக்கும் இதை விடுறதா இல்லை. நாளைக்கு எந்த குழந்தையும் இது பிறகு நடமாடவே முடியாது. போய் நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். அவங்க ஒருவேளை நான் சொன்னால் நாங்கள் வந்து அர்த்தம் கொடுக்குறதில்ல, இவ்வளோ பேர் எல்லாரும் வரோம், போராட்டம் பண்ணுறோம், போராட்டம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டா அப்புறம் என்ன இது நடக்குது? என்ன நடக்குது? எங்களுக்கு என்ன பதில்? என்ன பதில்? தொடர்ச்சியா வந்து நடந்த சம்பவத்தை நடந்த அன்னைக்கு மாடு செலவு உள்ள வந்துட்டாரு, வந்து கேக்குறாங்க இந்த பிடிச்சிருவோம், இந்த 2 நாளுன்னு போயிட்டு இருக்குது. இப்ப இவன் போயிருப்பான், எங்கேயோ போயிருப்பான். ஆனா நான் திரும்பியும் தமிழக காவல்துறை மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன், நீங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க நினைச்சா எவரோ நீங்கதான் ஒரு நகை காணா போச்சுன்னு இல்லைன்னு தெரியாம ஒரு தனிப்படை அனுப்பி ஒரு ஆளையே காலி பண்றீங்க. 7 தனிப்படை வச்சிருக்கிறீங்க. 7 தனிப்படை வச்சு இன்னும் பிடிக்க முடியலன்னா நாங்க என்ன காதுல என்னத்தை குத்திட்டு வந்திருக்கிறோம்? 7 தனிப்படை இருக்குங்கிறீங்க. அப்ப நம்ம இப்படி பார்த்துட்டு சும்மா போறதா? கேட்குறேன், என்ன சொல்றாங்கன்னு பதில பார்த்துட்டு தான் நான் வந்து முன் தீர்மானத்தோட வரல. ஆனா உண்மையில கொதிச்சு போய் வந்திருக்கிறோம். அந்த அம்மாவோட உட்காந்து பேசுனதுல வெளியே பேச முடியாது. அவங்க யார் வந்தாலும் அவங்க அப்பா தான் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. பெத்தவளால பேச முடியல, பேச முடியாத இடத்துல கொண்டு வந்துருக்காங்க. அவங்க பேசின பிறகு ஒரு ஆண் பக்கத்துல நிக்கிறதுக்கு நமக்கே பயமா இருக்கு, எனக்கே பயமா இருக்கு. அவ்வளவு மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. தமிழக அரசு காவல்துறையும் தயவு செய்து எதனால இவ்வளவு உங்களுக்கு காலதாமதம்னு எனக்கு புரியவே இல்லை. நீங்க நினைச்சா பிடிச்சிருக்கலாம். நீங்க ஒரு தனிப்படம் அனுப்பிச்சுன்னா ஒரு ஆளையே போட்டு உள்ள வச்சு எவ்வளவு கும்புறீங்க, காலி பண்ணிட்டீங்க. இன்னைக்கு அவனுக்கு என்னன்னு பதில் இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு பிள்ளை 8 வயசு குழந்தைய
தரன்னு இழுத்து அந்த பிள்ளை உடம்பெல்லாம் ரத்தமா ரணகலமா வந்து நின்றுருக்கு. பதில் இல்லை. அந்த பதிலை நான் கேட்டுக்கிறேங்க. நீங்க கேட்டுட்டு வந்து நான் அதை விட இப்ப தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு எங்க பொருளாளர் சொல்ற மாதிரி உரிய கவுன்சிலிங் மருத்துவ வசதிகள் கூட செஞ்சு கொடுக்கல. அரசு மருத்துவமனையில் சேர்த்துருந்தாங்க. இன்றைக்கு வரையும் வந்திருக்குது. தமிழக அரசு அதுக்குண்டான கள்ளச்சாராயத்தில் செத்தவங்களுக்கெல்லாம் 10 லட்சம் அது இதுன்னு இழப்பீடு கொடுத்த இந்த அரசு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கான மருத்துவம் கவுன்சிலிங் என்ற ஏற்பாடுகளை கூட செய்ய தவறுகிறது. அதே நேரத்தில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வட இந்தியர்கள் தான் இந்த தவறை செய்திருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இங்கே எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் ஒவ்வொரு கம்பெனியில் எடுத்தாலே இன்றைக்கி எவன் வெளியில் போயிருக்கிறான், எங்கே இருக்கிறான் என்ற கோணத்தில் படித்தா இந்நேரம் பிடிச்சிருக்கலாம். எந்த காரணத்துக்காக இது இவ்வளோ தூரம் தள்ளி போகுது? அந்த ஏரியாவுக்குள்ள இடம் தெரியாத ஆளுங்க யாருமெல்லாம் உள்ளே வர முடியாது. நீங்கள் நானும் துப்பறியிற ஆள் கிடையாது. ஆனால் தெரியாத ஆளுங்க அந்த இடத்துக்குள்ள இந்த வேலி இந்த இடத்துல திறந்துருக்குன்னு எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? அந்த பகுதியில் அந்த பிள்ளைய எல்லாத்தையும் கவனிச்சிருக்கிற ஒருத்தர் தான் வந்திருக்க முடியும். அந்த எப்பயும் திறந்துருக்கிற அந்த கடையை அன்னைக்கு பட்டு மூடப்பட்டிருக்கு. அப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இந்த விஷயத்துக்கு எந்த விதத்துல எங்களுக்கு நீதி தரப்போறாங்க? இப்போ நாங்க என்ன முடிவுக்கு வந்திருக்கிறோம்னா, அவனை பிடிக்கிற அந்தண்டையும் நாங்க காவல்துறை இங்க அலுவலகத்திலே இருக்க போறோம். நீங்க காத்திருப்பு தான் நாங்க செய்ய போறோம். எங்களுக்கு அந்த குற்றவாளியை பிடிக்கணும், அந்த குற்றவாளி பிடித்தே ஆகணுங்கிற இடத்துல இருக்கிறோம்.